எமது குழந்தைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்ப்பதற்காக காலை 5:30 மணிக்கு 5 மணிக்கு மதரசாக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம், பாடசாலைகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய பாடங்களை போதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வீடுகளில் தொலைக்காட்சிகளை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் வியாபாரிகள் மேடைகளை போட்டுக்கொண்டு சமூகத்தின் மானத்தை, நல்ல சகோதரர்களின் மரியாதையை கட்டவிழ்த்து உறுத்தறிவது மட்டுமில்லாமல் எங்களது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன அநாகரிகத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் மனவேதனையோடு நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவேதான் தேர்தல் என்று ஒன்று வந்துவிட்டால் எந்த கீழ்த்தரமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதும், மொட்டை துண்டு பிரசுரங்கள் அழைப்பதும், எமது தாய்மார்கள் சகோதரர்களின் மானத்தை விலை பேசுவதும், கல்வி கற்கும் சிறார்களுக்கு கெட்ட எண்ணங்களை மனதில் விதைப்பதுமான ஒரு அநியாயமான கலாச்சாரத்தை இன்னும் நம்பி அதிலேயே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்காதீர்கள். இந்த ஊரின் அரசியல் என்பது, நகரசபையின் நிர்வாகம் என்பது மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அரசியல் ஜனநாயக ஒழுங்குமுறையாகும். அதில் இந்த மக்களுக்காக நாங்கள் எதை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பேசுகின்ற பொழுது உங்களிடம் திட்டமில்லை என்று சொன்னால், ஆக குறைந்தது தொடர்ச்சியாக நீங்கள் கொப்பி பண்ணுவது போல் எங்களது திட்டங்களை கொப்பி பண்ணியாவது மக்களுக்கு பேசலாம். ஏனென்று சொன்னால் 25 வருட அரசியல் செய்த நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை இந்த ஊரில் கொட்டுவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் 1000 மில்லியன்களையும் 500 கோடிகளையும் 50 கோடிகளையும் ஒரே தினத்தில் சுவிட்சர்லாந்தில் இருந்தும், ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தும், அரசாங்கத்தில் இருந்தும், வேறுபட்ட நிறுவனங்களில் இருந்தும் கொண்டு வந்து கொட்டுவதாக கூறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் வெறும் ஒரு சிறிய குறுகிய பணத்தை செலவழித்து எங்களது சகோதரர்களின் பங்களிப்போடு நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன பணிகளை கொப்பியடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனை மக்கள் உங்களுக்கு முன்னாலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். எங்களது சிறிய தொகை பணத்தை கொண்டு அபரார் நகரிலே நாங்கள் செய்கின்ற வைத்திய உதவியை நீங்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதை உங்களால் செய்ய முடியவில்லை. எங்களது சகோதரர்களின் பங்களிப்போடு ஒரு 26-27 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த மாணவர்களுக்கு வேண்டிய நேரத்திலே நாங்கள் வழங்கி இருக்கின்ற கோப்பியை, அந்த புத்தகத்தை கோப்பி பண்ணி 25 வருடம் அரசியல் செய்த நீங்கள் இப்போது மார்ச் மாதம் பிள்ளைகளுக்கு கோப்பிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சகோதரர்கள் வெள்ளத்தால் துன்பப்பட்ட போது அவர்கள் வீடுகளுக்கு சென்று நாங்கள் அவர்கள் வீடுகளை சுத்திகரித்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான ஆறுதல்களையும் சுகாதார ஏற்பாடுகளையும் வைத்திய வசதிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்து விட்டு அப்போது வந்த நிவாரணப் பொருட்களை பதுக்கி வைத்து கொப்பியும் பீங்கான் கோப்பையும் எவசில்வர் பாத்திரங்களும் 1/2 கிலோ அரிசியும் 50 கிராம் எண்ணெயும் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதையும் நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு மேம்பாலத்தை கட்டினோம். நீங்கள் அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக அதை உடைத்தெறிந்துவிட்டு ஒரு கீழ்ப்பாலத்தை கட்டியிருக்கிறீர்கள். அது எதிர்காலத்திலே ஒரு சாக்கடை வடிகானாக மாறுவதற்கான அத்தனை சாயல்களையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு சிறுவன் மயிரிழையில் அங்கிருந்து உயிர் தப்பி இருக்கிறான். ஒவ்வொரு தேர்தலின் போதும் நீங்கள் யாரையாவது பலி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். யானையில் வந்த போது ஒரு சிறுவனை பலி கொடுத்தீர்கள். இந்த முறை தேர்தலிலே ஒரு மரத்தில் ஏறிய ஒரு மாணவன் விழுந்து மரணித்து போகின்ற ஒரு துர்ப்பாக்கியம் நிகழ்ந்தது. இந்த தேர்தலிலும் அல்லாஹ்வுக்காக யாரையும் பலி கொடுக்கின்ற வேலையை செய்ய வேண்டாம் என்று உங்களிடம் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். எனவேதான் இந்த சகோதரர்களுக்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு, இந்த சகோதரர்களின் கீழ்த்தரமான பிரச்சாரங்களுக்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களது திட்டங்களையும் எங்களது அபிவிருத்தி பணிகளையும் நாங்கள் இந்த மக்களோடு சேர்ந்து